பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. என்னது இவ்ளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட? ஆமாண்டி, ஒரு முக்கியமான வேலை இருக்கா, அதான் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டேன். ஓ சரி சரி. ஆமா, அப்படி என்ன முக்கியமான வேலை? ஏன் மேடம் எதுக்கு கேக்குறீங்க? என்ன இது கேள்வி? எதுக்கு கேக்குறேன்னா, ஏன் நான் இதை உங்ககிட்ட கேட்க கூடாதா? மனைவி, நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம், பட் மாமாவுக்கு தான் இப்ப பொறுமையா உங்களுக்கு ஆன்சர் பண்ண சுத்தமா டைம் இல்ல. ஓ, என்கிட்ட சொல்ல கூட உனக்கு டைம் இல்ல? சரி ஓகே, நீ என்கிட்ட சொல்ல வேணாம், கிளம்பு. மித்து பாப்பா, என்னாச்சு இப்ப எதுக்கு நீ அந்த பக்கம் திரும்பிட்ட? அது ஒண்ணும் இல்ல, உனக்கு தான் எங்கேயோ வெளியில போற வேலை இருக்குல்ல, நீ போயிட்டு வா. மித்து, என்னாச்சுடி? என் மேல உனக்கு கோவமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உனக்கு தான் டைம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன என்கிட்ட எதுக்கு பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? நீ எங்கே வேற அர்ஜென்ட்டாக கிளம்பணும்னு சொன்னேன், கிளம்பு போ. அப்போ மேடம் கன்ஃபார்மா கோவமா தான் இருக்காங்க. ஆஹா மித்து, ஆமாண்டி, நான் அவசரமா வெளியில போகணும் தான், ஆனா நீ இப்படி அந்த பக்கமே திரும்பிட்டே இருந்தா உங்ககிட்ட எப்படி நான் பாய் சொல்றது? நான் வெளியில வேற கிளம்பணும்ல, முதல்ல திரும்பு. அது சரி, நான் கோவமா இருப்பேன்னு கண்டுபிடிச்சிருப்பான், அட்லீஸ்ட் அப்போ வச்சு என்கிட்ட எங்கே வெளியில போறேன்னு சொல்லுவான்னு பார்த்தா, இவன் பாட்டுக்கு கேஷுவலா பாய் சொல்லணும் திரும்புன்னு சொல்றான். நான் திரும்ப முடியாது. மனைவி, காதுல விழுதா இல்லையா? திரும்புங்க மனைவி, நான் பாய் சொல்லிட்டு கிளம்பணும். திரும்பிட்டேன், போதுமா? இப்போ என்ன உனக்கு? என்கிட்ட பாய் சொல்லிட்டு நீ கிளம்பணும் அதானே? வீணா எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? உனக்கு தான் முக்கியமா வெளியில போற வேலை இருக்குல்ல, அப்புறம் என்ன, போ பாய் சொல்லிட்டு கிளம்பு. ஆஹா ஆமா ஆமாண்டி, முக்கியமா வெளியில போகணும், அதோட முக்கியமான ஆளை வேற பார்க்க போகணும் தெரியுமா? என்ன முக்கியமான ஆளா? ஆமா, ஏண்டி? ஏற்கனவே எங்க போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, இதுல யாருன்னு கேட்டா மட்டும் சொல்லிடுவேனா? கண்டிப்பா சொல்ல மாட்டான். ஒன்னும் இல்ல. ஆஹா சரி சரிடி, எனக்கு ரொம்ப டைம் ஆகிட்டு. சரி ஓகே, நான் பாய் சொல்லிட்டு உனக்கு கிளம்பணும் வேற. நான் பாய் சொல்லிடவா? சரி சரிடி. மித்து, கண்ணை மூடு, நான் பாய் சொல்லணும். என்ன என்ன பைத்தியமா? பாய் சொல்றதுக்கு கண்ணை மூடுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆஹா அதெல்லாம் இருக்கு, நீ முதல்ல கண்ணை மூடு. ஐயோ, இப்ப என்ன உனக்கு? கண்ணை மூடணும் அதானே? சரி மூடுறேன். மூடிட்டேன், போதுமா? பாய் சொல்லிட்டு கிளம்பு. மித்து, அது வந்து இப்போ எனக்கு நீ கண்ணை திறந்திருந்தாதான் பாய் சொல்லணும்னு தோணுதுரி, அதனால ப்ளீஸ் கண்ணை கொஞ்சம் துறையேன். சின்ன சிவன ஜோ புன ஹிட்லர் சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸா? ஹிட்லர் அண்ணா, நீ வெளியில ஏதோ முக்கியமான ஆளை பார்க்க போகணும் அப்படி இப்படின்னு சொன்ன, அப்போ அதெல்லாம்? ஆமாண்டி, வெளியில தான் போகணும், ஆனா நான் மட்டும் இல்ல, 2 பேரும் சேர்ந்து. என்ன புரியல? புரியும். என்னடி, உனக்காக நான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சிருக்கேன், வாங்கி என்ன இதுன்னு பார்க்க மாட்டியா? ஆமால, குடு. ஹிட்லர், என்ன இது? என்ன திடீர்னு சர்ப்ரைஸ்லாம்? மித்துக்குட்டி, இது என்னடி கேள்வி? பிரிச்சு பார்த்தா என்னன்னு தெரிய போகுது. அதோட என் பொண்டாட்டிக்கு நான் எப்ப வேணாலும் சர்ப்ரைஸ் பண்ணுவேன். சரி ஓகே பேசினது போதும், முதல்ல பிரிச்சு என்னன்னு பாரு. மித்து, மாமாவோட சர்ப்ரைஸ் எப்படி? சாரி உனக்கு பிடிச்சிருக்காடி? மித்து என்னாச்சுடி? சாரி உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல, சாரி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அப்பா, நான் கூட பயந்துட்டேன்டி, எங்கடா சாரி உனக்கு பிடிக்கலையோன்னு. மித்து, சாரி ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ற, அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்க நீ? மித்து என்னாச்சுடி? ஏண்டி அலற பண்ணி? இல்ல ஹிட்லர், அது நீ ரொம்ப ஆசையா சாரி வாங்கிட்டு வந்திருக்க, அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் தடவை வாங்கிட்டு வந்திருக்க. ஆனா என்னால இது இதான் விஷயமா? மித்து, இதுக்கு நீ அலற? இதுக்கு அலறனா? ஹிட்லர், நீ முதல் தடவை எனக்கு சாரி எடுத்து கொடுத்துருக்க, ஆனா என்னால எப்படி இப்போ இதுக்கு கட்ட முடியும்? ஆமா மனைவி, நீங்க சொல்றது சரிதான். மாமா உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணத்துக்கு அப்புறம் சாரி எடுத்து கொடுத்துருக்கேன், ஆனா உன்னால கட்ட முடியாதுன்னு நீ எப்படி சொல்லலாம்? என்ன ஹிட்லர் என்ன பேசுற நீ? என்னால எப்படி இந்த சாரியை கட்ட முடியும்? யாரு சொன்னா என் மித்து பாப்பாவால சாரி கட்ட முடியாதுன்னு? மித்து, உனக்கு ஆல்மோஸ்ட் காயம் எல்லாம் சரியாகிட்டு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதுவும் கொஞ்சம் நாள்ல சரியாகிடும். அதனால நீ சாரி இப்போ தாராளமா கட்டலாம். என்ன சொல்ற நீ? எனக்கு எதுவுமே
என் பொண்டாட்டி இப்போ நான் அவளுக்காக ஆசையா எடுத்து கொடுத்த சாரியை எனக்காக கட்ட போறான்னு அர்த்தம். என்ன ஆமா மனைவி, இப்போ மாமா எடுத்து கொடுத்த சாரியை என் பொண்டாட்டி எனக்காக கட்டுவாளாம். அப்புறம் நானும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து வெளியில போறோமா. என்ன ஹிட்லருக்கு என்ன பேசுற நீ? என்னால எப்படி கட்ட முடியும்? கேடி, உன்னால ஏன் கட்ட முடியாது? உன்னால கண்டிப்பா கட்ட முடியும். அதோட டாக்டர் கிட்ட சிம்மித்து குட்டிக்கு எந்த மாதிரி கிளாத்ல ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும்னு சொல்லி டீட்டெயில்டா கேட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் சாரியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால நீ தாராளமா கட்டலாம். என்ன? ஆனா வேண்டாம் ஹிட்லர். என்ன வேண்டாண்டி? அதெல்லாம் இல்ல, எனக்கு வேணும். ஃபர்ஸ்ட் கண்ணத்தோட. இல்ல அது மேடம், என் ஸ்டைல அழுகை நிறுத்தணும்னு ஆசைப்படுறீங்க அதானே? ஜஸ்ட் அ மினிட். என்ன? அதெல்லாம் வேண்டாம். அந்த பயம் இருக்கணும். சரி ஓகேடி, டைம் ஆகுது. சீக்கிரம் அந்த சாரியை கட்டிட்டு நம்ம வெளியில வேற போகணும். போலாமா? ஹிட்லர் அவசியம் சாரி கட்டணுமா? ஆமாண்டி, அதை தானடி இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். மித்து, நான் டாக்டர் கிட்ட தெளிவா கேட்டுட்டேன். அதனால யூ டோன்ட் வரி, ஓகே? இல்ல அது பிளவுஸ். என்னடி இது? சாரி வாங்கிட்டு வர தெரிஞ்ச எனக்கு பிளவுஸ் வாங்கிட்டு வர தெரியாதா? மித்து பாப்பா, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. மித்து, நான் உனக்கு ஃபுல் ஸ்லீவ் பிளவுஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்க பயப்படாம இப்போ சாரி கட்டலாம், ஓகே? ஹிட்லர் உண்மையாவா? அப்போ நான் ஃபுல் ஸ்லீவ் போட்டா தழும்பு எதுவும் தெரியாதுல்ல? தெரியாதுடி. அதனாலதான் உனக்கு நான் ஃபுல் ஸ்லீவ் பிளவுஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதோட மித்து, நம்ம லேசர் தெரப்பி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அதனால சீக்கிரமாவே தழும்பெல்லாம் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் என் மித்து பாப்பா எந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுறாங்களோ அது எல்லாமே அவன் புருஷன் உனக்காக வாங்கி தருவான், ஓகே? ஆனா என்னடி ஆனா அவனானு இழுக்கிற? இப்போ என்ன மித்து, நான் உனக்காக எவ்வளவு ஆசையா சாரி வாங்கிட்டு வந்தேன்னு தெரியுமா? ஆனா நீ என்னடானா இப்படி கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டே இருக்க. போ, நீ ஒன்னும் சாரி கட்ட வேண்டாம். என்னாச்சு ஹிட்லர்? இப்போ எதுக்கு நீ கோச்சிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல ஹிட்லர், நான் சாரி கட்டுறேன் போதுமா? ஆனா பிரச்சனை அது இல்ல. அது எனக்கு தான் சாரியை கட்ட தெரியாதுல்ல. மித்துக்குட்டி, இவ்வளவுதான் மேட்ரா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். என்னடி நீ? மாமா இவ்வளவு யோசிச்சேன், இதை யோசிச்சிருக்க மாட்டேனா? என்ன? ஓ, வைஷுவை விட்டு கட்ட சொல்லலானா? சரி ஓகே, நீ போய் அவளை கூப்பிட்டு வா. என்ன வைஷுவா? ஹேய், என் பொண்டாட்டிக்கு எதுக்கடி வைஷு வந்து சாரி கட்டணும்? பின்ன எனக்கு தான் கட்ட தெரியாதே. வைஷு தான் எப்பவும் எனக்கு சாரி கட்டி விடுவா, அதனாலதான். மனைவி, உங்களுக்கு கட்ட தெரியலன்னா என்ன மனைவி? எனக்கு நல்லாவே கட்ட தெரியும். அதனால நானே உனக்கு கட்டி விடுறேன், ஓகே? என்ன நீயா? ஆமாண்டி, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கல எனக்கு சாரி கட்ட தெரியும்னு. அதனால நீ கவலைப்படாத, மாமா உனக்கு அழகா கட்டி விடுறேன், ஓகே? இல்ல அது வேண்டாம் ஹிட்லர். என்ன வேண்டாமா? மித்து, நீ எதுக்கு இப்படி யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுடி. மித்து, என்கிட்ட உனக்கு என்னடி சங்கடம்? நான் புருஷன்டி, நீ பொண்டாட்டிடி. இதுல என்னடி இருக்கு? இல்ல அது எனக்கு ஒரு மாதிரி இருக்காதான். நான் மறுபடியும் சொல்றேன், நீ என் பொண்டாட்டிடி. நீ எப்படி இருந்தாலும் உன்னை எனக்கு பிடிக்கும்டி. அதோட என் பொண்டாட்டி மட்டும்தான் என் கண்ணுக்கு அழகாவும் தெரியவா, ஓகேவா? ஐ லவ் யூ மித்து. ஹிட்லர். சரிங்க மனைவி, டைம் ரொம்ப ஆகிட்டு, சீக்கிரம் வாங்க, சாரியை கட்டிட்டு சீக்கிரம் கிளம்பலாம். ஆனா எங்க போறோம்? முதல்ல ரெடியா ஓண்டி, அதுக்கப்புறம் எல்லாமே சொல்றேன், ஓகே? மித்து என்னாச்சுடி? வலிக்குதா? சாரிடி, சாரி. முடிஞ்சிருச்சு. ஐயோ மித்துக்குட்டி, இந்த சாரி உனக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமாடி? என்னோட அழகு தேவதடி நீ. என் கண்ணே பற்று போல இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கடி நீ. ஹிட்லர் உண்மையாவே நல்லா இருக்கா? மித்து, என்னடி இப்படி கேக்குற? இந்த சாரி உனக்கு உண்மையாவே ரொம்ப அழகா இருக்குடி. அதோட எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடி? ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட பழைய மித்துவை பார்த்த மாதிரி இருக்குடி. ரொம்ப 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 அழகா இருக்குடி உனக்கு. அப்புறம் தழும்பு எங்கேயாச்சும் தெரியுதா? இல்லடி மித்துக்குட்டி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கல, நீ தழும்பு பத்திலாம் எந்த கவலையும் படாத. உன் தழும்பெல்லாம் போக்கி உன்னை பழைய மித்துவா ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, ஓகேவா? லவ் யூ ஹிட்லர். லவ் யூ டூடி மித்துக்குட்டி. சரி ஓகே, டைம் ஆகுது, கிளம்பலாமா? ஆனா எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாப்பாங்களா? ஆமாண்டி, கண்டிப்பா எல்லாரும் உன்னை பாப்பாங்க. ஏன்னு சொல்லு. ஏன்னா எப்படா இவ்வளவு அழகான பொண்ணு இப்படி ரோட்ல நடந்து வராளேன்னு. ஏன்னா நீ இன்னைக்கு அவ்வளவு அழகா இருக்கடி. இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? சத்தியமா தெரியலடி. ஏன்னா நீ ரொம்ப அழகா இருக்கடி. மித்து, 1 செகண்ட். பர்ஃபெக்ட் மித்துக்குட்டி, இப்ப எல்லாம் கரெக்டா இருக்கு. சரி ஓகே, கிளம்பலாமா? மித்து, அப்புறம் உனக்கு சாரி கம்ஃபர்டபுளா இருக்குல்லடி?
கம்ஃபர்டபுளா இல்லைன்னா சொல்லுடி, நம்ம வேற ஏதாச்சும் கூட ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஓகே? அப்படிலாம் இல்லை ஹிட்லர், கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. அப்ப சரிடி. அப்புறம் உனக்கு எப்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆனாலும் என்கிட்ட சொல்லணும். ஓகேவா? சரிவா, இப்ப டைம் ஆகுது, கிளம்பலாம். ஹிட்லர், இங்க எதுக்கு கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன்? நானும் உங்ககிட்ட வர வழியெல்லாம் கேட்டுட்டேன், எங்க போறோம்னு. ஆனா நீ சொல்லவே இல்லை. இப்போ இங்க கூப்பிட்டுட்டு வந்திருக்க, எதுக்கு? சொல்ற மனைவி, ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, எங்க போனா இவன்? போய் இவ்வளோ நேரம் ஆகுது, இங்க வேற யாரையுமே காணோம். முன்னாடி ஒரு வாட்டி இப்படி தானே யாரும் இல்லாத இடத்துக்கு கூப்பிட்டுட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணினா. ஒருவேளை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக இருக்குமோ? ஆனால் ஏற்கனவே ப்ரப்போஸ் பண்ணியாச்சு, இன்னொரு தடவை எதுக்காக ப்ரப்போஸ் பண்ணணும்? ஐயோ, எதுவுமே புரியல. ஹாய் மித்துக்குட்டி, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேடி என் பொண்டாட்டி. என்ன இதெல்லாம்? மித்து பாப்பா, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அண்ட் ஐ லவ் யூ டி. லவ் யூ சோ மச். இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்ன தெரியுமா? எனக்கு பிடிச்ச என் பொண்டாட்டி என் மித்துக்குட்டியோட நான் செலிப்ரேட் பண்ண போற ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே ஆஃப்டர் மேரேஜ். ஸோ இந்த டே எனக்கு மறக்கவே முடியாத டேடி மித்து. அண்ட் உனக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமுமா உன்னோட புருஷன் நான் இருப்பேன். எது வரைக்கும் தெரியுமா? இந்த ஆதியோட லாஸ்ட் மூச்சு இருக்கிற வரைக்கும் என் மித்து குட்டிக்காக மட்டும்தான் இந்த ஆதி இருப்பான். லவ் யூ டி, லவ் யூ சோ மச். நெஞ்சோடு கலந்தவளே, உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் நன்றி. உனக்காக நான் இருப்பேன், நிழலாக நான் வசித்தேன், எப்போதும் துணை இருப்பேன், என் உயிரே. ஹிட்லர், லவ் யூ டூ. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேவா? அதுவே எனக்கு தெரியல. லவ் யூ ஹிட்லர், லவ் யூ ஸோ மச். ப்ளீஸ் நீ எந்திரி. இப்படி இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ் எந்திரி. ஹிட்லர், எனக்கு உண்மையாவே என்ன சொல்றதுனே தெரியல. என்ன ஹிட்லர் இதெல்லாம்? அப்போ எனக்கு நீ வேலண்டைன்ஸ் டே சர்ப்ரைஸ் பண்ணதா இங்க கூப்பிட்டு வந்தியா? ஆமா மித்து, நமக்கு மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் வர வேலண்டைன்ஸ் டே. இது எப்படி நான் செலிப்ரேட் பண்ணாம இருக்க முடியும்? அதான் என் மித்து குட்டிக்கு குட்டியா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு கூப்பிட்டு வந்தேன். ஆனா சர்ப்ரைஸ் இன்னும் முடியல. கண்ண மூட. என்ன மித்து, கண்ண மூடுறி. மேடம், போதும் கண்ண தோறங்க. ஹிட்லர், என்ன இது? இது என் மித்து குட்டிக்காக நானே டிசைன் பண்ண கோல்டு பிரேஸ்லெட். மித்து, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேடி. நீ இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அண்ட் எப்பவுமே நான் உன்னை சந்தோஷமா பார்த்துப்பேன்டி. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேடி. ஐ லவ் யூ ஹிட்லர். எனக்கு இன்னைக்கு சத்தியமா வேலண்டைன்ஸ் டேனே தெரியாது. நீ எனக்கு இவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணியிருக்க. ஆனால் உனக்கு கொடுக்க என்கிட்ட எதுவுமே இல்லை ஹிட்லர். ச்சே, நான் தான் இன்னைக்கு டேட் எதுவுமே பார்க்கவே இல்லை. சாரி. அப்படியா? யாரு சொன்னா? இப்ப நினைச்சா கூட நீ எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணலாமே. என்ன சொல்ற? புரியல. ஆமாண்டி, இப்ப என் மித்துக்குட்டி நினைச்சா கூட இது எல்லாத்தையும் விட காஸ்ட்லியான கிஃப்ட் எனக்கு கொடுக்கலாம். என்ன சொல்ற நீ? எனக்கு புரியல. ஐயோ, எல்கேஜி பாப்பா. KISS. என்ன கிஸ்ஸா? ஆமாண்டி, கிஸ்ஸே தான். அது எனக்கு எவ்வளவு ஸ்பெஷல்னு தெரியுமா? அதுவும் என் மித்துக்குட்டியா கொடுத்தாங்கன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எப்படி மேடம், கிஃப்ட் கொடுக்க ரெடியா? நான் வாங்குறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். நானும் கொடுக்க ரெடியா தான் இருக்கேன். ஐ லவ் யூ ஹிட்லர். ஐ லவ் யூ ஹிட்லர். உண்மையாவே எனக்கு இன்னைக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? நான் இதெல்லாம் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஹிட்லர். தேங்க்யூ ஸோ மச். மித்துக்குட்டி, நீ ஹாப்பியா இருக்கல, அதுவே எனக்கு போதும்டி. எனக்கு என் மித்து பாப்பா இப்ப இருக்கிற மாதிரி ஹாப்பியா எப்பவுமே இருக்கணும். அது மட்டும் தான் வேணும். லவ் யூ டி, லவ் யூ சோ மச். மித்து பாப்பா ஹாப்பி இல்ல? என்ன ஹாப்பியாவா? ரொம்ப 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 ஹாப்பி. நானும் இன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். சரி, ஓகே, நீ எனக்கு கிஃப்ட் கொடுத்த ரிட்டர்ன் கிஃப்ட் நான் கொடுக்கணும்ல. சோ ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துடலாமா? என்ன ரிட்டர்ன் கிஃப்டா? அதான் ஆல்ரெடி கொடுத்துட்டியே. ஆமாண்டி, பட் நீ எனக்கு கிஸ் பண்ணி கிஃப்ட் பண்ணல. சோ நானும் உனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் அதே மாதிரி கொடுக்கணும்ல. அதான். என்ன சோ, நீ இருக்கியே சரியான ஃப்ராடியா நீ? ஆமாண்டி, நான் ஃப்ராடு தான். அதுவும் உன்கிட்ட மட்டும். ஐ லவ் யூ டி.
மித்து ஒன்ஸ் மோர். என்ன அடி வாங்க போற நீ? மித்து ப்ளீஸ் 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 டி. அதெல்லாம் முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போலாம். போனதுக்கப்புறம் நீ நீ கேட்டதை பத்தி யோசிக்கலாம். ஹை அப்படியா? சரி ஓகே, அப்போ வா, டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். சரிங்க சார், வாங்க போலாம். என்ன இது, ரூம் மட்டும் இருட்டா இருக்கு. ஒருவேளை பவர் கட்டோ? இல்லையே, வெளியில லைட்லாம் இருந்துச்சு. ஒருவேளை வைஷு ரூம் லைட் ஆன் பண்ணாம விட்டுட்டாலோ? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, போய் ரூம் லைட் ஆன் பண்ணலாம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இதெல்லாம் யாரு வேலையா இருக்கும்? கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாருங்க சார். ஹே பாப்ஸ், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அர்ஜுன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டி. ஹே என்னடி இதெல்லாம்? முதல்ல எந்திரி. சர்ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் இந்த ரோஸ் புடிங்க. ஷூ, என்னடி இதெல்லாம்? அம்மா, இந்த டெக்கரேஷன்லாம் நீயா பண்ணின? இல்ல, உங்களோட இன்னொரு பொண்டாட்டி இருக்கால, அவ வந்து பண்ணினா. அர்ஜுன், என்ன கேள்வி இதெல்லாம்? உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணினேன் தெரியுமா? இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? ஹே பாப்ஸ், என்னடி அது? நீயே தனியா எப்படி இவ்ளோ டெக்கரேஷனே பண்ண? அதெல்லாம் அப்படிதான். அர்ஜுன், ஃபர்ஸ்ட் கண்ணை மூடுங்க. எதுக்குடி? அது சர்ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் கண்ணை மூடுங்க. சரிடி. போதும் கண்ணை திறங்க அர்ஜுன். என்னடி இது? அர்ஜுன், உங்களுக்கு வாட்சும் பர்ஸும் எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உங்க பொண்டாட்டியோட ஒரு சின்ன கிஃப்ட். இந்தாங்க அர்ஜுன். ஐ லவ் யூ சோ மச் அர்ஜுன். லவ் யூ டூடி பாப்ஸ். ஹே, என்னடி இது, சர்ப்ரைஸ்க்கு மேல சர்ப்ரைஸா கொடுத்துட்டே இருக்கா? வைஷு, உண்மையாவே வாட்ச் ரொம்ப 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 அழகா இருக்குடி. பர்ஸ் அதுக்கு மேல அல்டிமேட்டா இருக்கு தெரியுமா? தேங்க்ஸ் டி, தேங்க்யூ சோ மச். அர்ஜுன், உண்மையாவே பிடிச்சிருக்குதா? தேங்க்ஸ் அர்ஜுன். இதை நீங்க சொல்லும் போது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு தெரியுமா? அதோட அர்ஜுன், மேரேஜ் ஆகி நமக்கு ஃபர்ஸ்ட் வர வேலண்டைன்ஸ் டே இது. ஆனா உங்களுக்கு அது கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லைல்ல, அப்படித்தானே? ஹே, அப்படி இல்லடி, அது எனக்கு நல்லாவே தெரியும் அர்ஜுன். எப்ப பார்த்தாலும் நீங்க ஒர்க்ல பிஸியா இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்? இட்ஸ் ஓகே அர்ஜுன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வருஷம் ஞாபகம் வச்சு எனக்கு விஷ் பண்ணுங்க. ஓகே? சரி ஓகே, இப்போ வாங்க, உங்களுக்கு பிடிச்சது எல்லாம் நான் சமைச்சு வச்சிருக்கேன், போய் சாப்பிடலாம். ஓகே? ஹே, ஒரு நிமிஷம் நில்லுடி. நீ பாட்டுக்கு பேசிட்டு போனா என்னடி அர்த்தம்? நான் பேசுறத கொஞ்சம் கேளுடி. என்ன சார், என்ன பேசணும்? சீக்கிரம் பேசுங்க. அர்ஜுன், உங்களுக்காக நான் ரொம்ப ஆசையா சமைச்சு வச்சிருக்கேன். எல்லாம் சூடா இருக்கும் போதே சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ப்ளீஸ் வாங்க. என் பொண்டாட்டி. யாரடி சொன்னா நான் இந்த டேவை மறந்துட்டேன்னு? ஹலோ மேடம், எனக்கு இந்த டே எப்பவும் ஞாபகம் வந்துட்டு. அதோட உங்களுக்கு நான் எப்பவும் சர்ப்ரைஸா கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சாச்சு. என்ன, நான் ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ரிவீல் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான் மேடம் டிஃபரன்ஸ். மத்தபடி இந்த டேவே நான் மறக்கல, என் பொண்டாட்டியும் நான் மறக்கல. போதுமா? என்ன அர்ஜுன், என்ன சொல்றீங்க நீங்க? ஒரு நிமிஷம் இரு. ஐ லவ் யூ டி வைஷு. என் லைஃப்ல தொலைஞ்சு போன சந்தோஷத்தை மீட்டு எடுத்து கொடுத்த தேவதடி நீ. உன்னை எப்படி நான் மறப்பேன்? லவ் யூ டி, லவ் யூ சோ மச் அண்ட் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டி. அர்ஜுன், ஐ லவ் யூ அர்ஜுன். இந்த கிஃப்ட் எல்லாமே ரொம்ப பிரிட்டியா இருக்கு. பார்க்கவே எவ்வளோ கியூட்டா இருக்குன்னு தெரியுமா? தேங்க்ஸ் அர்ஜுன், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக இந்த டேவை நீங்கள் மறந்துட்டீங்களோன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சிருந்து எனக்கு பிடிச்ச எல்லா திங்ஸுமே வாங்கியிருக்கீங்க. ஐ லவ் யூ அர்ஜுன். லவ் யூ டூடி வைஷு. பிடிச்சிருக்கா? அர்ஜுன், இது என்ன கேள்வி? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரியே கிஃப்ட் ரொம்ப அழகா இருக்கு அர்ஜுன். அப்படியா? அர்ஜுன், என்ன பண்றீங்க அர்ஜுன்? விடுங்க. இப்போ மேடம் என்ன சொன்னீங்க? அது உங்களை மாதிரியே நீங்க கொடுத்த கிஃப்டும் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னேன். அப்படியா? ஆனா எனக்கு என் பொண்டாட்டி தான் ரொம்ப 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 அழகா தெரியுறா. அதுவும் எனக்கு பிடிச்ச ரெட் சாரியில செம்மையா இருக்குடி. லவ் யூ டி வைஷு, லவ் யூ சோ மச். லவ் யூ டு அர்ஜுன். சரி ஓகே, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, ஸோ அவ்வளோதானா? என்ன அர்ஜுன் இப்படி கேட்டுட்டீங்க? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். முன்னாடியே சொன்னல. சரி ஓகே, சீக்கிரம் வாங்க, போய் சாப்பிடலாம். என்ன? ஐயோ, சிம்மாக்கு பொண்டாட்டி, நான் அதை கேட்கலடி. நான் வேற கேட்குறேன். வேற வேற என்ன சார் வேணும் உங்களுக்கு? கேட்டவா சொல்றேன். என்ன உங்களை? சொல்லுடி, என்ன? ஒன்றும் இல்லை. முதல்ல வாங்க அர்ஜுன், சாப்பிட போலாம். சரி ஓகே. என் பொண்டாட்டி எனக்காக ஆசையா சமைச்சு வச்சிருக்கா. ஃபர்ஸ்ட் அவ சமைச்சு வச்ச சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு வந்து அர்ஜுன், நீ இருக்கீங்களே, சரியான கேடி அர்ஜுன். நீங்க முதல்ல வாங்க அர்ஜுன், போலாம். ஆமாண்டி, இன்னும் நிறைய கேடி விஷயம்லாம் தெரியும். அது என்னன்னு உனக்கு வந்து நான் ஒன்னு ஒன்னா சொல்றேன். என்ன அர்ஜுன், அடி வாங்க போறீங்க நீங்க? முதல்ல வாங்க போலாம். ஐ லவ் யூ டி பாப்ஸ். லவ் யூ டு அர்ஜுன்.
சரி வாங்க போலாம். ஏ ஜில்லு, என்னடி இது? உங்ககிட்ட எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன்டி என்னோட ஸ்கை ப்ளூ கலர் ஷர்ட்டை பாத்தியான்னு. நீ என்னடி நான் கேட்க நீ பாத்துக்கு என்ன சைட் அடிச்சு நிக்கிறா? ஹலோ மேடம், அப்புறமேல என்ன சைட் அடிச்சுக்கோங்க, முதல்ல என் ஷர்ட் எங்கன்னு சொல்லுடி. என்ன சைட் அடிக்கிறேனா? நான் உங்களை முறைச்சிட்டு இருக்கேன் வருண். நான் உங்களை முறைக்கிறது சைட் அடிக்கிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? என்ன கோமா இருக்கியா? அச்சோ, ஏன் வருண் என்ன பண்றீங்க? பிடிங்க முதல்ல என்ன. ஏ ஜில்லு, என்னடி நீ என் பொண்டாடி என் மேல கோமா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எப்படி சமாதானப்படுத்தாம இருக்க முடியும்? என்னடி ஆச்சு? எதுக்காக என் மேல இப்படி கோமா இருக்க? பாருங்க வருண், நான் ஏற்கனவே உங்க மேல கோவத்துல இருக்கேன். என்ன விடுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஜில்லு, என்னடி ஆச்சு உனக்கு? ஆவிக்கவே ஏதாச்சும் உன் உடம்புல பூந்துருச்சா? இதுக்குதான் நிறைய பேய் படம் பார்க்காதுன்னு சொன்னா கேக்குறியா நீ? வேண்டாம் வருண், நான் ஏற்கனவே உங்க மேல செம்ம கோவத்துல இருக்கேன். ஒழுங்கா என்ன விட்டுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்படியா? ஒரு நிமிஷம் இரு. ஜில்லு, என்னடி இப்ப கோவம் போயிட்டா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல. அதெல்லாம் ஒன்றும் போல, முதல்ல விடுங்க. ஜில்லு, உனக்கு கோவம் போனுச்சா இல்லையான்னு உன் புருஷன் எனக்கு தெரியாதா? என்ன நான் என்ன கோவமா தான் இருக்கேன். இப்போ என்ன இருக்கு? ஜில்லு, நீ இப்ப கோவமா இல்லன்னு எனக்கு தெரியும். அண்ட் இதுக்கு முன்னாடி நீ எதுக்காக கோவமா இருந்தன்னு எனக்கு தெரியும். அப்படியா? எங்க எதுக்கு கோவமா இருந்தேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேடி. இதை மறந்துட்டு இருந்தானே மேடம் இவ்வளவு நேரம் கோவமா இருந்தீங்க? வருண், அப்போ நீங்க இந்த டேவை மறக்கலையா? நான் நீங்க மறந்துட்டீங்களோன்னு காலையில இருந்து உங்க மேல செம கோவத்துல இருந்தேன் தெரியுமா? அதான் தெரியுமே, நானும் வேணும்னே தான் மறந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அடப்பாவி, நீ உண்மையாவே மறந்துட்டேன்னு நான் இவ்வளவு கொலை வெறியில இருந்தேன் தெரியுமா? நல்ல வேளை விஷ் பண்ணினேன், இல்லைன்னு வச்சுக்கோயேன் அவ்வளவுதான். அம்மிக்கலை தலையில போட்டு என்னார உனக்கு கொண்டு இருந்திருப்பேன். என்ன கொன்றுப்பியா? அடிப்பாவி, அடியே உன்ன நம்பியாடி இத்தனை நாள் நான் உன் கூட இருந்தேன். ஐயோ கடவுளே, இனிமே உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பார்த்து உஷாரா தாண்டி இருக்கணும். வருண், கவலைப்படாதீங்க, அதான் உங்க உயிர் தப்பிச்சுக்கிச்சு. அப்புறம் என்னஹா, நான் நீங்க மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன் வருண். அதான். சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வரேன். நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேனே. வருண், என்ன சொல்றீங்க? ரியலி? வருண் ப்ளீஸ், வருண் என்ன கிஃப்ட்னு சீக்கிரம் சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். லூசு, சொல்றேன்டி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆனா அதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டிக்கு நான் இன்னும் ப்ராப்பரா விஷ் பண்ணவே இல்லையே, என்ன விஷ் பண்ண விடுறீ? சரி வருண் பேபி, சொல்லு. இங்க பாருடி, எனக்கு இந்த மாதிரி காதல் வசனம் எல்லாம் பேச தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஓகேவா? இதை வேற ரெஜிஸ்டர் பண்ணணுமாக்கும், அதான் எனக்கே தெரியுமே. அப்புறம் என்ன வருண்? சொல்லுங்க வருண். ஐ லவ் யூ ஜில்லு, நீ எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் டி. எங்க அம்மா பாசம் எப்படி இருக்குன்னு சின்ன வயசுல ஃபீல் பண்ணதுடி. அதுக்கப்புறம் நீ எப்ப என் லைஃப்ல வந்தியோ அப்பதான் மறுபடியும் அதே பாசம், அதே கேரோட, அதே லவ்வோட எனக்கு திரும்ப கிடைச்சது. இது எல்லாத்துக்கும் காரணமான என்னோட அழகு பொண்டாட்டிக்கு என்னுடைய காதலர் தின வாழ்த்துக்கள். என்ன வருண், காதல் வசனம் பேச தெரியாதுன்னு இவ்வளோ அழகா பேசிட்டீங்க. லவ் யூ டூ வருண். என்னால என் வருண் பேபியை எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுப்பேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே வருண். போதும் சார், போதும். சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, போய் எடுத்துட்டு வாங்க. சரிடி, சரி, போய் எடுத்துட்டு வர இரு. என்ன இது? அருண் பேபி, உனக்கு பர்ஃப்யூம்னா எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் பர்ஃப்யூம் வாங்கியிருக்கேன். அதோட உனக்கு நான் எல்லா கலர்லயும் ஷர்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். பட் இந்த ரெட் கலர்ல நான் எடுத்து கொடுத்ததே இல்லை. அதனால இந்த ரெட் கலர் ஷர்ட் உனக்கு தான். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே வருண் பேபி. தேங்க்ஸ் டி ஜில்லு. அப்புறம் இந்த உனக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ், அப்புறம் இதுல உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு, ஓபன் பண்ணி பாரு. ஸ்பெஷல் கிஃப்டா? அப்படி என்ன கிஃப்ட்? ஐயோ ஜில்லு, பிரிச்சு பார்த்தா தாண்டி தெரியும், பிரிச்சு பார்க்காம எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணடி. ஐயோ ஆமால, சாரி வருண், கொஞ்சம் இருங்க, ஓபன் பண்றேன். கிஃப்ட் பிடிச்சிருக்காடி. ஆக்சுவலா நீ எப்ப என் மனசுல வந்தியோ அப்போலேருந்தே நம்ம மேரேஜ் போட்டோவை இந்த ரூம்ல மாட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசைடி. ஆனா நம்ம மேரேஜ் எப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்மள ஒரு போட்டோ கூட எடுக்கலடி. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நினைக்கும் போது. பட் அதுக்கப்புறம் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல நம்ம 2 பேரும் எடுத்துக்கிட்ட இந்த போட்டோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டி. அதான் இந்த போட்டோவே உனக்கு நான் கிஃப்டா கொடுத்துட்டேன். அதோட உனக்கு இந்த ஆசை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. ஐ லவ் யூ டி ஜில்லு, லவ் யூ சோ மச். என்ன வருண் இப்படி கேக்குறீங்க? பிடிச்சிருக்காவா? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு வருண். எல்லா கல்யாணம் ஆனவங்களுக்குமே
கல்யாண ஃபோட்டோ வீட்டில் இருக்கணும்னு எவ்வளோ பெரிய ஆசையாக இருக்குன்னு தெரியுமா வருண்? எனக்கும் அப்படிதான். ஆனால் அதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே இல்லை வருண். ஆனால் நீங்கள் இதை கிஃப்ட் பண்ணுவீங்கன்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை வருண். லவ் யூ வருண், லவ் யூ ஸோ மச். ஜில்லு இப்ப எதுக்குடி நீ அழற? இது சந்தோஷமா இருக்கிற நேரத்துல இப்படி அழுதா எப்படி? வருண் பேபி, லவ் யூ ஸோ மச். உண்மையாகவே எனக்கு இந்த கிஃப்ட் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரியுமா? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். லவ் யூ வருண். எனக்கு தெரியும் ஜில்லு, உனக்கு கண்டிப்பா அந்த கிஃப்ட் பிடிக்கும்னு. சரி ஓகே ரொம்ப அழாதடி. போட்ட மேக்கப்லாம் கலையுது பாரு. நம்ம இப்போ இன்னொரு இடத்துக்கு வேற கிளம்புறோம். சோ மேக்கப் கலையாம பாத்துக்கோ. ஓகே என்ன வருண் பேபி, என்கிட்ட நீ அடி வாங்க போற நீ? வருண், என்ன நீங்க எங்க போறோம் நம்ம? ஜில்லு மறந்துட்டியா? கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட சொன்னல நீ நானும் கேண்டில் லைட் டின்னர் போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைன்னு. அதான் உனக்கு எனக்கும் டேபிள் புக் பண்ணிருக்கேன். சோ போலாமா? வருண் உண்மையாவா? ஐ ஜாலி ஜாலி ஜாலி. சரி ஓகே, வாங்க போலாம். என்ன வாங்க போலாமாவா? அடியே உனக்கு என்ன நல்ல சூப்பரா ரெடி ஆகி இருக்க. நான் இப்படி வர முடியுமா? வெயிட் பண்ணிடி, நான் போய் ஷர்ட்டை போட்டுட்டு வரேன். ஐயோ ஆமால, சாரி வருண், அது கொஞ்சம் எக்ஸைட்டடா இருந்துச்சா அதான். சரி ஓகே, நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. நான் போய் நீங்க மேக்கப் கொஞ்சம் கலைஞ்சிருக்குன்னு சொன்னீங்களே, நான் போய் போட்டுட்டு வரேன். ஓகே சரிடி, மேக்கப் போறேன்னு ரொம்ப டைம் எடுத்துக்காத. நான் 2 மினிட்ஸ்ல வந்துருவேன். ஓகே சரிங்க சார், சீக்கிரம் வாங்க. அப்புறம் லவ் யூ வருண் பேபி. லவ் யூ டுடி தன்யா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டரோட ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஸ்ரீனிவாசன் அண்ணா. நீங்களும் உங்க விஷஸை மறக்காம ஸ்ரீனிவாசன் அண்ணாவுக்கு சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் மோகனா சங்கர் சிஸ்டர் ஆதிமித்ராவை எனக்கு ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ நம்ம ஹாய் சொல்லிடலாம். ஹாய் மோகனா சங்கர் சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்க யாருக்காச்சும் ஹைப் பண்ணணும்னு தோணுச்சா மறக்காம பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.